இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays naale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைவலி இது ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இது ப்ரோ. படமே இல்லை ப்ரோ, அது தலைலாம் வலிக்குது ப்ரோ. என்ன ப்ரோ எடுத்து வச்சிருக்காங்க? 3 கண்ணு எல்லாமே வலிக்குது ப்ரோ. ரொம்ப ஸ்லோ ப்ரோ படம். புஷ்பா 1 பயங்கரமான படம் ப்ரோ. 2 ஒன்றுமே இல்லை ப்ரோ. தயவுசெய்து 3லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ பேசக்கூட ப்ரோ, தலைவலிக்குது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ மன்னிச்சிருங்க ப்ரோ. நல்லா இருக்கு. நான் எப்படி இருந்துச்சு மூவி? நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, ஓரளவு பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் சொல்லுங்கண்ணா, எப்படி இருந்துச்சு மூவி? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சொல்லுங்க, மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது? நெகட்டிவ்லாம் இல்லை. நான் எப்படி இருந்துச்சு மூவி? நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 எப்படி இருக்கு? ஒரு நல்லா தான் இருக்குது. அதோட 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துக்கு? 9 கொடுக்கலாம். நல்லா தான். நெகட்டிவ்னு ஏதாவது இருக்கா படத்தில்? நெகட்டிவ்னா சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருந்தது. நல்லா தான் நல்லா தான் இருந்துச்சு. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 எப்படி இருக்கு? பார்ட் 1 ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இந்த மாதிரி இருக்கும். டிஎஸ்பி மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. இப்போ மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கா படத்தில்? அப்படி எதுவும் இல்லை, மாஸ் மசாலா மாதிரி தான் இருக்குது, தெலுங்கு சினிமா மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. ஏதாவது நெகட்டிவ்னா என்ன இருக்கு? நெகட்டிவ்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. நல்லா இருந்தது. நெகட்டிவ்லாம் இல்லைண்ணா, ஓகே தான், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. டிஜே வேறு டியூட் இருக்காது. நான் எப்படி இருந்துச்சு மூவி? நல்லா சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 1 தான் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் லேக் இருக்குது, மற்றபடி நல்லாயிருக்கு. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க 10க்கு? 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு சார் மூவி. எப்படி? தரமான செய்கை. நான் எப்படி இருந்துச்சு மூவி? மஜா பயங்கரம். படம் நல்லா இருக்கு. மூவி எப்படி சார் இருந்துச்சு? மூவி நல்லா இருக்கு. ஓகே. அல்லு அர்ஜுன் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 எப்படி இருக்கு? பார்ட் 2 சென்டிமெண்ட்டாக நல்லா எடுத்திருக்கான். சில பேர் நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க. என்ன என்ன ஆக்சுவலாக நெகட்டிவ்? இல்லை, படம் எங்களுக்கு பார்க்கறது பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பார்த்ததுக்கு பிடிச்சிருக்கு. ஓவரால் நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். லென்த்தாக இருக்குது, இருந்தாலும் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி இருக்கு படம்? மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. பாட்டு தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா. பாட்டு நல்லா இருந்தால் படம் ஹிட் ஆகிடும். ஓகே. ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு 10? 5 அவுட் ஆஃப் 4.5 கொடுக்கலாம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா மாசாக இருந்துச்சா மூவி, இல்லை கொஞ்சம் சென்டிமெண்ட் அந்த மாதிரி? இல்லை, ஃபைட் சீன்லாம் ஓகே, மற்றபடி ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது பாட்டு தான் கொஞ்சம் சும்மா இருந்தது, மற்றபடி படம் ஓகே ப்ரோ. ஆனால் ஃபைட் சீனும் ஓவர் ப்ரோ. அல்லு அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, லேகே கிடையாது, நல்லா இருக்கு. ஒரு ஐட்டம் டான்ஸ் இருக்கு. நல்லா இருக்காது. ஐட்டம் டான்ஸோட ஃபீலிங் சாங் நல்லா இருக்கு. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பார்ட் 2 நல்லா இருக்கு. இது பார்ட் 3க்கு லீடு இருக்கு. ஓகே ஓகே. ஆகும், நிறைய பயங்கர கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே. அது அப்படியே மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகும் ப்ரோ, ஆகும். தெலுங்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆகும் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது ப்ரோ படம். அதில் வந்து அந்த சாரீ சீன்லாம் செம்மையாக இருக்குண்ணா. அதில் டான்ஸ் இருக்குது, வந்து ஃபைட் இருக்குது, அதில் எமோஷன் இருக்குது. அந்த சீனுக்காகவே போகலண்ணா படத்துக்கு. மஜாவாக இருக்குண்ணா படம். வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும்னு இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்குண்ணா. கங்கோவை விட நல்லா இருக்குண்ணா, உண்மையிலே நல்லா இருக்குண்ணா. சூப்பராக பயங்கரமாக இருக்குது. அல்லு அர்ஜுன் தானே இதோட ரொம்ப பீக்காக, பயங்கர பீக்காக வந்து ஃபுல்லாக பயங்கரமாக நடிச்சிருக்காருண்ணா. இன்னும் வந்து சாங்ஸ் அவ்வளோவா இல்லை, புஷ்பா 1 அளவுக்கு இல்லை. புஷ்பா 2ல் பார்க்கலாம். சில பேர் வந்து படம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்களா? வந்து ஃபீல் ஆகலை, எப்படி சொல்கிறது, நம்ம அப்படியே இன்ட்ரெஸ்ட்டோட கொண்டு போயிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குதுண்ணா படம். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு 10க்கு? 10க்கு ஒரு 9.5 வேணால் கொடுக்கலாம். நல்லாயிருக்கு. படம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி இருந்துச்சா? லாஸ்ட்டில் எமோஷனலாக முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கு. ஆனால் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் வந்துச்சா படத்தில்? இருந்துண்ணா, மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. அந்த எல்லாம் கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அல்லு அர்ஜுன் சூப்பராக நடிச்சிருக்காரு. படத்தில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது சொல்லுங்க. பாசிட்டிவ் லென்த்தியாக இருந்தாலும் டைம் நல்லா போச்சு, ஒன்றும் லேக் இல்லை. நெகட்டிவ்னா ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்குது.
ரொம்ப லாஜிக் இல்லாத சீன்ஸ்லாம் இருக்குது. மற்றபடி படம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு பார்ட் 2வும் பார்ட் 1 ரெண்டுமே நல்லா இருந்தது. பார்ட் 2வில் வந்து இவ்வளோ லென்த்தியான படத்தை லேக் இல்லாமல் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி இருந்துச்சு? டிஎஸ்பியோட மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிஜிஎம்மும் நல்லா இருந்தது. பிஜிஎம்க்கு வந்து சாம்சிஎஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா இருந்தது. பயங்கர கலெக்ஷன் ஆயிருந்தது ஃபர்ஸ்ட் டே. இது அப்படியே மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த வீக் ஃபுல்லாகவே நல்லா மெயின்டைன் ஆகிடும். அது ஆல்மோஸ்ட் போட்ட பட்ஜெட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு எடுத்துருவாங்க. ஒன்றும் நெகட்டிவ்னு அதான் ரொம்ப லாஜிக் இல்லாத சீன்ஸ் தான். ஃபகத் ஃபாசிலோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. தேர்ட் பார்ட்டுக்காக லீடு கொடுக்கறதுக்காகவே இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் அது எனக்கு லேகாக தெரியல. நல்லா தான் இருந்தது படம். ஓவரால் வந்து அவுட் ஆஃப் 5 அவுட் ஆஃப் 4 அவுட் ஆஃப் 5 கொடுக்குறோம். மியூசிக் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரொம்ப சவுண்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓகே. நீ எப்படி நல்லா வந்துச்சு. அல்லு அர்ஜுன் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்லோவாக போகுது கொஞ்சம். பார்ட் 1 நல்லா தான் இருந்துச்சு. இருந்துச்சுண்ணா. நெகட்டிவ்னா டான்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. சாங்ஸ் அவ்வளோவா இதுவாக இல்லை, நல்லா இல்லை கொஞ்சம். மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 5க்கு 4. எப்படி நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் எப்படி நடிச்சிருக்காரு? கொஞ்சம் ஃபைட் சீன் தான் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? பார்ட் 1 நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 பார்க்கலாம். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டு மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டேல ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த படம்? அது தெரில. கலெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? தெரில. அது தியேட்டரில் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா படத்தை? சத்தம் தான் வந்துச்சு. முன்னாடி வரவங்க கண்டுக்கல, பின்னாடி வரவங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஃபேன்ஸ் நிறைய இருந்தாங்களா? இல்லை அவ்வளோ இல்லை. ராஷ்மிகா ஃபஹத் ஃபாசில்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? ஃபஹத் ஃபாசில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ராஷ்மிகா நல்லா தான் நல்லா தானே இருக்குது படம். சூப்பராக தான் நடிச்சிருக்காரு. அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ்னு ஒன்றும் அவ்வளோவா இல்லை. செகண்ட் ஹாஃப் மட்டும் லேக் ஆகுது. மியூசிக் நல்லா தான் இருக்குது. ஒன்று தான் ஆனால் நல்லா இருந்துச்சு. டான்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாருமே நல்லா தான் பார்த்தாங்க. 5க்கு 5 கொடுக்கலாண்ணா. நல்லா தான் இருக்குது. நல்லா தான் ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்ட் 1 எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். பார்ட் 2 அதே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா? நல்லா படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பார்க்கும்போது ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அதேமாரி சர்ப்ரைஸாக இருந்துச்சு பார்க்கும்போது. நெகட்டிவெல்லாம் எதுவும் சொல்லவே முடியாது. அதுமாரி எதுவும் சொல்ல முடியாது. பார்க்கும்போது ஃபைட்டிங் சீனெல்லாம் ரொம்ப கிரிஞ்சியாக இருக்கிற மாரி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி டான்ஸ் ஸ்டெப்பிங் எல்லாம் சொல்லும்போது நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. சமந்தாவை கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க சூப்பராக எப்படி எகிரி நாங்களே ஆட்டோமேட்டிக்காக எகிரி கத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப அலப்பறையாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். இன்னும் அல்லு அர்ஜுன் தமிழ்நாட்டில் நிறைய ஃபேன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் வர மாட்டாங்கன்னு வருவாங்க. எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, இவங்க தனியாக அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்களும் ஆக்டிங் தான் பண்ணுறாங்க, இவங்களும் ஆக்டிங் தான் பண்ணுறாங்க. அதனால் இதுமாரி பிரிச்செல்லாம் நம்மளால முடியாது. ஆக்டிங்கை தான் பார்க்க போகிறாங்க, படத்தோட கருத்து தான் பார்க்க போகிறாங்க. படம் நல்லா இருக்கா அதுமாரி தான் பார்க்க போகிறாங்க. அதனால் வேறு எதுவும் பார்க்க முடியாது. படம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நமக்கு தேவையானது நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதா அதுதான் நம்ம பார்க்க முடியும். அதனால் படம் எந்த குறையும் இல்லை. நல்லா சூப்பராக எடுத்துருக்கோம். எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாம் சூப்பராக இருக்குது. படம் இன்னொரு டைம் கூட போய் பார்க்கலாம். அதுலேயும் இந்த பிட்டு சீன் மாரி இந்த சாங்கெல்லாம் வந்துச்சு பாருங்க. நாங்களாம் எந்திரிச்சு பார்க்கலாம். திரும்பி போயிட்டு மேக் ஓப்பன் பண்ணி ரூமில் பார்க்கலான்னு இருக்கோம். அந்தமாரி இருக்குது. படம் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்களா? அப்படியெல்லாம் இல்லை. லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்காகவே அடுத்த ஸ்டோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோ பார்க்கணும். அதுமாரி கொஞ்சம் ஆர்வத்தை கொடுத்துருக்கு. ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 5க்கு? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5க்கு 10 கூட கொடுப்பேன். அந்தமாரி இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தேன், கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு எல்லா ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்துட்ட பிறகு சொல்கிறேன், ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எண்டிங்கில் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் புஷ்பா 3. இல்லை ஃபஸ்ட்டு பார்ட்டு கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். ஆனால் இதுலேயும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்திருக்கு. அதனால் நான் என்ஜாய் பண்ண படத்தை.
சென்டிமெண்ட் சீனும் இந்த ஆக்ஷன் சீனும் ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் சீன் மாதிரி தேர்ட் சீனு இது வந்தால் சூப்பராக இருக்குது. இதேமாரி படத்தில் நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பாட்டு மஜாவாக இருந்து ப்ரோ, நல்லா இருந்து ப்ரோ. எங்களுக்கு கத்தி பாட்டு வேறு லெவல் வைப்பு ப்ரோ, பாட்டு வேறு லெவல் வைப்பு. நல்லா தான் ப்ரோ இருக்குது. லாஸ்ட் எண்ட் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருப்பேன், நான் பார்த்தா புரியும் ப்ரோ. அதாவது படம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. நாங்கள் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்துட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருந்துச்சு. கத்தி தான் ப்ரோ. இந்த வருஷம் நிறைய தமிழ் படம் வந்துச்சு, அதெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்துச்சு. பீட் பண்ணும் ப்ரோ. உண்மையிலே தமிழ் ஆடியன்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ரேட்டிங்கில் நிறைய பேர் நாங்கள் மூவி பார்க்க வாரது முன்னாடி நல்லா இல்லை அந்த மாதிரி தான் சொல்லிச்சுண்ணா. ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒர்த்து தான். புஷ்பா 1ல் ஒரு மாதிரி ஸ்டோரி இருந்தது, அதே ஸ்டோரியோட கண்டினியூஷனாக இல்லை இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியா? கண்டினியூஸ் தான் ப்ரோ. அதில் புஷ்பா பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச சீன்னா வச்சுங்களேன், அந்த மரத்தை வெட்டி அந்த மாதிரி சீனில் காமிச்சிருப்பாங்க. அதேமாரி சமந்தா சாங் காமிச்சிருப்பாங்க. அதேமாரி நல்லா எங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படி இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு சாங்குக்கு அப்புறம் அதுக்கு அடுத்துட்டு வந்தது எல்லாமே ட்விஸ்ட்டு தான். எல்லாமே ஒன்று ஒன்று விரும்பி விரும்பி பார்த்தோம். கடைசி அந்த லாஸ்ட்டு கல்யாண மண்டபத்தில் பாம் பிளாஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப மோசமாக ஆகுது. நல்லா தான் ப்ரோ இருந்து, நல்லா இருந்து ப்ரோ. அவரை கொஞ்சம் வில்லன் மாதிரி காட்டியிருப்பேண்ணா. நல்லா தான் ப்ரோ இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃபைட் எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருந்து ப்ரோ. படம்னா அப்படி தானே இருக்கணும். இப்போ வந்து இவரும் ஒரு கொஞ்சம் ரங்கடாக பார்க்குற மாதிரி, இவரும் இப்படி பார்க்குற மாதிரி, இதுவே போனால் ஒரு வர்க்கராக போயிடும். அதே ஆனால் ஒரு வில்லன்ற மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக வந்து அப்படி ஒரு எல்லாரும் இழுத்து போட்டு இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம்லாம். இந்த படத்து மூலமாக பார்ட் 1 மூலமாக ரஷ்மிகா பெரிய ஹீரோயின் ஆனாங்க. அதே இது அவங்களுக்கு இந்த படத்துல ஸ்கோப் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது ப்ரோ, ஸ்கோப் இருக்குது. அது கேரக்டர் நல்லா தான்.